சபையின் மேன்மை சொல்லுங்க, என்ன மேன்மை? சபையின் மேன்மையை குறித்து கர்த்தர் பேசினார். அந்த சபையின் மேன்மை என்றால் என்ன? சபையின் மேன்மை எப்படிப்பட்டது? சபையின் மேன்மையை ஒரு மனுஷன் எப்படி பார்க்கிறார்? சபையின் மேன்மையை குறித்து அவனுடைய எண்ணம் என்ன? சபையின் மேன்மையிலே அவனுடைய இருதயத்தில் உள்ள இருக்கிற அந்த அந்த இருதயத்தில் உள்ளான மனிதனுடைய சிந்தனை என்ன அப்படிங்கறத குறித்து தான் பார்க்க போறோம். சபையின் மேன்மை என்பதை குறித்து நாம் இன்னைக்கு வாசிக்க போகிறோம். ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு பின்பதாக ஃபுல்லா இன்னைக்கு வேற எந்த வசனமும் கிடையாது, ஒரே ஒரு வசனம் தான். சொல்லுங்க, என்ன வசனம்? ஒரே ஒரு வசனம் தான். அடுத்தப்புறம் வேற எந்த பைபிளை நீங்க திருப்ப வேண்டியதில்லை, யாரும் திரும்ப பைபிளை படிக்க வேண்டியதில்லை. பைபிளை அப்படியே மூடி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து என்ன பண்ணுவோம், செய்தியை நல்லா கவனமா கவனிக்க. ஏன் அப்படின்னா சபையின் மேன்மை குறித்து கேள்விப்பட போகிறோம். அல்லேலூயா. சபையின் மேன்மை குறித்து இன்னைக்கு செய்தி கேட்க போகிறோம். அதனால பக்கத்துல சொல்லுங்க, ஒரே ஒரு வசனம் தான். அப்புறம் நல்லா கவனிக்கணும், கண்ணை மூடி தியானிக்க கூடாது, தூங்கிடக்கூடாதுன்றேன். சரி, நல்ல கவனிக்கணும். கர்த்தர் நல்லவர். கலாத்தியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். கலாத்தியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை திருப்பி யாராவது ஒரு சத்தமா வாசிங்க. கலாத்தியர் 1:13. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி. நல்ல கவனிங்க, இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னா, யார் இந்த வார்த்தையை சொல்லுகிறாங்க கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் சவுலா இருந்த போது அவன் யூத மார்க்கத்திலே நடத்தப்பட்டான். யூத மார்க்கத்துல வளர்ந்தவன். அவன் இப்படிப்பட்ட மார்க்கத்துல வளர்ந்தவன், யூத மார்க்கத்துல வளர்ந்தவன். அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய ஆலயத்திற்காக யூதர்கள் ஏன் அவ்வளவு வைராக்கியமாய் ஆலயத்துக்கு மேல வைராக்கியம் உடையவர்களா இருந்தாங்க தெரியுமா? எகிப்துல இருந்து ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அவர் வனாந்திரத்தில் நடத்தி கொண்டிருக்கும் போது முதல்ல ஆசரிப்பு கூடாரம் என்கிற ஒரு கூடாரத்தை கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் சொல்லி அழகாய் கர்த்தர் அதை அமைத்து கொடுத்தபடினால மோசே அவளுக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களை வைத்து அழகான ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கூடாரமா செஞ்சாங்க. சொல்லுங்க, தேவனுடைய ஆலயம் முதல்ல எப்படி இருந்துச்சு? கூடாரம். அந்த ஆலயம் வந்ததற்கு பின்னாடி அவ்வளவு பெரிய மகிமை உண்டாகி இருக்கிறது. அந்த ஆலயம் வந்ததற்கு பின்னாடி அவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருக்கிறது, அவ்வளவு பெரிய நெருக்கங்கள் இருக்கிறது. அதெல்லாம் பார்த்ததுனால ஒவ்வொரு யூதர்களுக்கும் தங்கள் ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் அதிகமா இருக்கும். சொல்லுங்க, ஒவ்வொரு யூதர்களுக்கும் ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆலயம்னா உயிரே விட்டுருவாங்க. ஆலயம் என்ன பண்ணிடுவாங்க? உயிரை விட்டுருவாங்க. 10 கட்டளைகள் அந்த உடன்படிக்கை பெட்டினா அவ்வளவுதான், தன் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக அப்படி இருப்பாங்க. தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ராஜாவா இருந்தாலும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக அவன் எல்லாவற்றையும் கலத்தி போட்டு கலத்தி போட்டு சணல் நூலால் தைக்கப்பட்ட ஒரு ஆடையை போட்டுக்கொண்டு ராஜ வஸ்திரம் வேண்டாம், என் கடவுளுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆடி பாடி துதித்த தாவீதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஆலயத்தை குறித்து, இந்த கட்டப்பட்ட அந்த முதல்ல அந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து ஒவ்வொருவருக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் காணப்பட்டது. நாட்கள் போக போக கர்த்தர் என்ன பண்ணார்? அவர்களை இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற கானான் தேசத்திலே கொண்டு வந்து அவர்களை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு என்ன சொல்றார் அப்படின்னா, ஆண்டவரே இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டும்படியாக சொல்லி தாவீது ஆசைப்படுறான். ஆனா ஆண்டவர் தாவீதை கொண்டு ஆலயத்தை கட்டவில்லை, சாலமோன் அவனுடைய மகனாகிய சாலமோனை கொண்டு கர்த்தர் ஆலயத்தை கட்டுகிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆலயம் முதல்ல எப்படி இருந்துச்சு? எழுதி வச்சுக்கோங்க நோட்ல. ஆசரிப்பு கூடாரமா இருந்துச்சு. அடுத்தபடியா எப்படி வந்துச்சு? ஆலயமா மாறுவதற்கு முதல்ல தாவீது தான் முதல்ல எண்ணம் கொள்கிறார் ஆலயமா. அடுத்த தாவீதுடைய மகன் சாலமோன் ஆலயத்தை கட்டுறார். தாவீதின் மகன் யாரு ஆலயத்தை கட்டுறார்? சாலமோன். சரியா? அந்த சாலமோனுக்கு பத்சேபாளுக்கும் தாவீதுக்கும் பிறந்த மகன் அவன் தான் சாலமோன். அவன் வந்து ஆலயத்தை கட்டுகிறான். சரி, கவனிங்க. இந்த ஆலயம் கர்த்தருடைய மகிமையினால நிரம்புகிறது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய தேவாலயத்தை மூட முடியுமா? ஜெருசலேம் டெம்பிள் போட்டாச்சுன்னா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம், இல்ல மற்ற இடங்கள்ல பார்க்கலாம். அது அவ்வளவு தங்கத்தினால் பதிக்கப்பட்டிருந்தது. சோர்ல எப்படி இருந்துச்சு? சாலமோன் டெம்பிள் போடு, அப்படி போட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா தங்கம் ஜொலிக்குது, மின்னுது. 2 தூண் இருக்கு, பெரிய தூண், 2 தூண் இருக்கும், பயங்கரமா பார்க்கவே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அந்த ஆலயத்தை அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் போது அந்த ஜனங்கள் மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு ஆலயத்தை என்ன பண்ணாங்க? கனம் பண்ணினாங்க. அவ்வளவு வைராக்கியமா வருஷத்துல ஒரு தடவை எந்த ஊர்ல இருந்தாலும் ஆலயத்துக்கு வந்துடணும். பஸ்கா பண்டிகை டைம்ல ஆலயத்துல, கூடார பண்டிகையில வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கூடாரத்துக்குள்ள இருந்தாங்க. எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் கூடாரத்தை போட்டு அதுல தங்கி இருக்கணும். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இன்னைக்கெல்லாம் நம்ம வெளியில எல்லாம் போயிட்டு டென்ட் போட்டு தங்குறாங்க பாருங்க. டென்ட் எல்லாம் போட்டு தங்கி இன்னைக்கு
பணம் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, உள்ள போய் காட்டுக்குள்ள அங்க போய் ட்ரெக்கிங் போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் கூடாரம் போட்டு தங்குறாங்க. ஆனா ஆண்டவராகிய தேவன் இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீ கூடாரத்துல வாழும் போது எப்படி கஷ்டப்பட்ட, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுதும் ஆரம்பத்தை மறந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்விலே கர்த்தர் நம்மளை எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்க பண்ணினாரோ அந்த இடத்தை மறந்து போக கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த முதல் இடம், ஆரம்பிக்கப்பட்ட இடம் ரொம்ப முக்கியம் நமக்கு. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒவ்வொரு நேரத்திலும் அந்த சிந்தனை நம்ம விட்டு நீங்காதபடிக்கு அவருக்கு ஒவ்வொரு பண்டிகைகளை கொடுத்து அதை ஆசரிக்கும்படி பண்ணார். நல்ல கவனிங்க, ஒரு பண்டிகை எதற்காக கொண்டாடுகிறோம்? இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க பண்டிகை வந்துருச்சுன்னா நல்ல பார்ட்டி, நல்ல ஜாலியா இருக்கலாம், நல்ல சந்தோஷமா இருக்கலாம், நல்ல ஒரு நல்ல நம்ம சந்தோஷம் மனமகிழ்ச்சியாவே சுற்றலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி பண்டிகை இருக்கு. புது ட்ரெஸ் கிடைக்கும், பண்டிகை என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு பண்டிகைகளுக்கு பின்னாடி அங்க ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. மே தினத்திலே என்ன, மே 1 என்னது, நம்ம என்ன பண்றது, லீவ் நாள் ஜாலியா இருக்கல அங்கே அப்படிதான் யோசிக்கிறோம். ஆனா உழைப்பாளர் தினம் ஏன் சொல்ற, அந்த உழைப்பாளர்களை நினைத்து பார்க்கும்படியாக அந்த பண்டிகை கொண்டாடப்படுது இல்லையா நம்முடைய நாட்டுல. அதே போல இஸ்ரேல் நாட்டுல கிட்டத்தட்ட 5 பண்டிகைகளுக்கு மேல உண்டு. அந்த 5 பண்டிகைகள் ஒவ்வொரு காரியத்தை குறிப்பிட்டு நடக்கும். அதை 7 பண்டிகை, மன்னித்துக் கொள்ளுங்க, 7 பண்டிகைகளும் அதை ஒவ்வொரு காரியங்களை குறிப்பிட்டு நடத்தப்படும். அதை வச்சு அவங்க நினைவு கூர்ந்து அப்படியே ரெட்டு உடுத்தி கொண்டு பஸ்காவை ஆசரிக்கும் போதெல்லாம் அவ்வளவு பயபக்தியா இருப்பாங்க. கசப்பான கீரையை சாப்பிடுவாங்க. பண்டிகைக்கு யாரா கசப்பான கீரை சாப்பிடுவாங்களா? நீங்க என்ன உங்க வீட்டுல பண்டிகை நாட்கள் என்ன பண்ணுவீங்க? 2 கோழி, இனிப்பு, கறி, ஆமா, ஒரு மட்டன் வேணா, மட்டனும் சேர்த்து சிக்கன், எப்படினாலும் ஒரு ஃப்ரை இருக்கணும். என்ன, ஒரு ஃப்ரை இருந்தாதான் நல்லா இருக்கும், திருப்தியா இருக்கும். முட்டை எல்லாமே இருக்குமா? மீன், கொசுவா, ட்ரெஸ் சொல்றான். சரி, ஆமா, சாப்பிடுறது நல்ல நல்ல ஆகாரங்களை நம்ம உட்கொள்ளும் இல்லையா? சரி, நல்லா கவனிங்க. நான் கொஞ்சம் எனக்கு செய்தி கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க யாரும் பயந்துடாதீங்க. என்ன பாச எப்பமோ ஸ்ரீப்பா எடுத்துட்டு திடீர்னு கொஞ்சம் வித்தியாசமா எடுக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப எல்லாமே அவசியம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்படி ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா அவளுக்கு அந்த ஆலயத்தை கொடுத்து அவங்களை நடத்துறாரு. இவ்வளவு வைராக்கியமா இருப்பதற்கான காரணம் அதுதான். அந்த ஆலயத்தை, இப்போ ஒரு வீடை கட்டுறீங்க, அந்த வீட்டு மேல எவ்வளவு அக்கறையா இருப்பீங்க. அப்பா, நான் கஷ்டப்பட்டு கட்டுன வீடு, படிச்சாச்சுன்னா படிச்சு முடிச்சு அந்த டிகிரியை கையில வச்சு பார்க்கும்போது நான் கஷ்டப்பட்டு வாங்கின டிகிரி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு நிறைய பேர் சர்டிபிகேட் எங்கேயே தூக்கி போட்டு பேசாம இருக்காங்க. 10வது படிச்ச சர்டிபிகேட் கூட அவ்வளவு வேல்யூ. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு 10 வருஷத்தினுடைய உழைப்பு தான் ஒரு பேப்பர்ல இருக்கு. 10 வருஷத்துல உழைப்பு தான் ஒரு பேப்பர்ல. ஆமா, நீங்க ஆனா அதை பார்த்தாச்சுன்னா மார்க் ஷீட்டா எங்கேயோ கிடக்கும். ஒருத்தர் தேடுறான், அன்னைக்கு மார்க் ஷீட்டை காணலன்னு சொல்லி ஒருத்தர் தேடுறான், நைட் எல்லாம் தேடுறான். எங்கடா மார்க் ஷீட்டை வச்சா, ஃபைல்ல வைக்கலையா? இல்ல, இங்கதான் வச்சேன், அங்கதான் வச்சேன் அப்படின்னு சொல்லி தேடுறான். அதனுடைய மார்க் ஷீட்னா என்னன்னே தெரியல. நல்ல கவனிங்க, நீங்க கஷ்டப்பட்டு வருகிற காரியத்தை நீங்க என்ன பண்ணாங்க, உதாசீனம் பண்ணக்கூடாது. உங்க அப்பா கிட்ட போய் ஒரு 500 ரூபா கொடு, 200 ரூபா கொடு, 300 ரூபா கொடு, ஒரு 4 ஷூ வாங்கணும், 5 ஷூ நீ உழைச்சு வாங்கிக்க. அல்லேலூயா. அந்த ஒரு பழக்கம் நமக்குள்ள வேணும். அதனுடைய மதிப்பு தெரியல. ஒரு 10 ரூபாய் ஆனாலும் அந்த 10 ரூபாய்க்கு மதிப்பு என்ன பண்ணணும், தெரியணும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் மதிப்பு தெரியும் தானே? உங்கள்கிட்ட கேட்டா 10 ரூபாய்க்கு என்ன மதிப்புடா? என்ன ஒரு லேஸ் பாக்கெட் வாங்கிக்கலாம், அவ்வளவுதான் மதிப்பு. ஒரு 50 ரூபாய்க்கு கோக் பாட்டில் வாங்கிக்கலாம், அவ்வளவுதான் மதிப்பு. அதுக்கு ஒரு சேர் கொடுக்கணும். ஜோஷ் முன்னாடி 10 ரூபாய் ஒரு கடையில் நின்று ஒரு மணி நேரம் அந்த காசை சம்பாதிச்சோம்னா அந்த 10 ரூபாய் தெரியும். நல்ல கவனிங்க, 10 ரூபாவின் மதிப்பு, நம்மளுடைய கையில வருகிற 10 ரூபாவின் மதிப்பு நம்முடைய வீட்டுல இருக்கிற ஒருவருடைய உழைப்பு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுடைய மெனக்கெடுதல், அவங்களுடைய வியர்வை. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால என்ன பண்ண, ஒவ்வொரு காசை என்ன பண்ண ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். சரி, கவனிங்க. இப்ப நம்ம செய்திக்குள்ள வந்துடும். போனா அங்க எங்கேயோ போயிருது, செய்தி போக மாட்டேது. சரி, இப்போ அப்படிப்பட்ட சபையின் மேல அப்படி கிடைச்சதுனால அவங்க ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்க யூதர்கள். அதனால சபையை பத்தி ஏதாவது ஒருத்தர் சொல்லிட்டா அவ்வளவுதான், கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. கல்லெறிஞ்சு என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த ஆலயத்தை இடி 3 நாள்ல நான் கட்டுறேன்னு சொன்ன உடனே எப்படி ஆலயத்தை பத்தி பேசலாம்னு சொல்லி கோபத்துல இயேசு கிறிஸ்து மேல கல்லெறியும்படியாக, சிலுவையில் அறையும்படியாக திருமணத்திற்கான காரணமும் அதுல ஒரு காரணம் தான். அது ஆலயத்தை குறித்து பேசினதுனால. அதே போல மோசையின் நியாய பிரமாணத்தை குறித்தும் தப்பா பேசிடக்கூடாது. சொல்லுங்க, யூதர்களுக்கு 2 காரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, 1 எழுதி வச்சுக்கோங்க, ஆலயத்தை குறித்து எதுவும் பேசிடக்கூடாது. ஆலயத்தை வச்சு என்ன பண்ணிடக்கூடாது எதுவும். 2வது, அங்க இருக்கிற நியாய பிரமாணம், மோசை எழுதி கொடுத்த நியாய பிரமாணத்தை ரொம்ப கவனமா வச்சிருப்பாங்க. இந்த 2 தான் யூதர்களுக்கு ரொம்ப முக்கியம். எதை விட்டாலும் இந்த 2 விட மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இன்னைக்கும் அநேகருக்கு ஆலயத்தின் மேல ஒரு பற்று இருக்கலாம். ஆலயத்தின் மேல என்ன இருக்கலாம்?
அது பார்த்தது ஒரு கனப்படுத்துகிறது போல சிலுவை போடுவாங்க, அதை கும்பிட்டுட்டு போவாங்க. அந்த ஆலயத்தின் மேல ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு மதிப்பு இருக்கிறது, நல்ல ஒரு கனம் கொடுக்கிறது இருக்கு. ஆனா அதை விட, அந்த ஆலயத்தை விட கர்த்தர் ஆலயத்தை கொடுத்தது யாரு? முதல்ல என்ன கொடுத்தாரு? அடுத்தால என்ன வருதுன்னு அந்த சபை வருது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சபை என்றால் என்னன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. அப்ப இது ஆலயமா அப்படி கேட்டீங்கன்னா இது ஆலயம் அல்ல. ஆலயம் என்றால் நீங்க தான் இப்ப ஆலயமா இருக்கீங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயம் எப்படியா மாறிச்சு தெரியுமா? கர்த்தர் தங்குகிற இடமாய் அந்த எருசலேம் தேவாலயம் இருந்தது முதலாவது. இரண்டாவது, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் தங்குகிற ஆலயம் நீங்களேன்னு சொல்லிட்டாரு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நமக்குள் வாசமா இருக்கிறார், அவ்வளவுதான். அப்போ சபை என்பது எதற்காக? வாட் இஸ் சர்ச்? சர்ச்சினுடைய பர்பஸ், சர்ச்சினுடைய நோக்கம், சர்ச்சினுடைய காரியம் என்றால் என்னங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆரிஜின் ஆஃப் த சர்ச், சபையினுடைய துவக்கம் அப்படின்னு சொல்லி எதன் பார்ப்போம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்பதாக பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு கூடின ஒரு கூட்டமே சபை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பதாக பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுவதற்கு சேர்ந்த ஒரு கூட்டம் தான் சபை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆலயத்துல அவங்களுக்கு சட்டத்திட்டங்களை கொடுத்து அவங்கள சட்டத்திட்டத்துக்கு நீங்க நடந்தா போதும் சொல்லப்பட்டிருந்த காலத்துல கரெக்டா தான் நடந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அன்னைக்கு தீர்க்கதரிசிகள், பிரதான ஆசாரியர்கள் கொடுக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க சொல்றதை கேட்டு நடந்தாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, பிரதான ஆசாரியர்களும் அவர்களுடைய விருப்பத்துக்கு சபையை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஆலயத்தில் இன்னைக்கு நிறைய பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனை. ஆலயத்துக்குள்ள போனா சண்டை, ஆலயத்துக்குள்ள போனா பிரச்சனை, இப்படிப்பட்ட காரியங்கள் நிரம்பி காணப்பட்டது. ஆலயத்துக்குள்ள இருக்கிற மனுஷர்களுக்குள்ள பரிசுத்தம் இல்ல, ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு மாதிரி வேற்றுமை உணர்வு, இதெல்லாம் உள்ள காணப்பட்ட உடனே ஆண்டவர் பார்த்தாரு, அப்பா உங்களுக்கு ஆலயத்தை நான் எதுக்கு கொடுத்தேன், அந்த ஆலயத்தை நீங்க சரியாய் பயன்படுத்தவில்லை என்று சொல்லி ஆண்டவராக இயேசு பூமிக்கு கீழே இறங்கி வந்து முதலாவது அவர் என்ன பண்ணார்னா உபதேசம் பண்ணார். ஒரு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது நல்ல பாயிண்ட் பை பாயிண்டா கரெக்டா கவனிச்சுட்டு வாங்க, அப்பதான் புரியும். உபதேசம் பண்ணுகிறார். உபதேசம் பண்ணதுக்கு பின்பதாக அவர் ஒன்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நான் மரிக்க போகிறேன். அழகா வழி நடத்திட்டு இருக்கிறார். திடீர்னு சொல்றாரு, நான் மரிக்க போகிறேன்னு சொல்றேன். என்ன சொல்லு தாமஸ்? மரிக்க போறேன்னா என்ன வித்தியாசமா இருக்கா? டக்குன்னு அவர் மரிக்க போறேன்னு சொன்னா எல்லாரும் பாக்குறாங்க. அவர் மரித்ததற்கு பின்பதாக என்னை போல நடத்துவதற்கு ஒரு நபரை நான் அனுப்ப போகிறேன். அவருடைய பெயர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இல்லைங்கிறதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நமக்காக பரிசுத்த ஆவியானவரை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுவதற்கு ஒரு ஆலயம் என்று சொல்லப்பட்ட ஜெருசலேம் தேவாலயத்தா இருந்தாலும் சரி, பாரம்பரியமான சபைகளா இருந்தாலும் சரி, அங்க பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் சுத்தமா இருக்காது. என்ன பாஸ்டர் திடீர்னு இப்படி சொல்றாரு நினைக்கிறீங்களா? மாம்சீகமான யோசனைகளும் மனுஷ உபதேசங்களும் நிறைந்து காணப்படுகிறதா சில ஆலயங்கள் மாறிவிட்டது. அதனாலதான் கர்த்தர் இந்த ஆலயங்களை, இந்த சபையை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சபையை கர்த்தர் சாதாரணமாய் உருவாக்கவில்லை, அவருடைய சொந்த ரத்தத்தினால் உருவாக்கி இருக்கிறார். யாரும் அதற்கு எதிராக நிற்க முடியாது. பிசாசு சபைக்கு விரோதம் வந்தார் பார்த்தா பயப்படுவான். ஏன் தெரியுமா? சபை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உருவாக்கப்பட்ட சபையா இருக்கு. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துவோமா? அந்த பிசாசு பயந்து ஓடிடும் அந்த இடத்தை விட்டு. அது இயேசு கிறிஸ்துவினால் ரத்தத்தினால் உண்டாக்கப்பட்ட சபை. அதற்கு ஒரு பவர் இருக்கு. நான் கஷ்டப்பட்டு உழைத்து நான் கட்டின ஒரு காரியம் சொல்லுகிற ஒரு மனுஷனை பார்த்திருப்பீங்க, நீங்களும் அப்படி சொல்லியிருப்பீங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என் ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சது இது. உங்களெல்லாம் மேல இருந்து இப்ப ஆண்டவர் பாக்குறான்னு வச்சுக்கோங்க, நான் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட ஜனங்கள்னு சொல்லுவார். அல்லேலூயா. இது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய காரியம் அல்ல, இது இயேசு கிறிஸ்துவினுடைய காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சபை யாருடைய சபைன்னு சொல்றீங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய சபை. அல்லேலூயா. நான் இங்க இருந்து நடத்துகிற ஒரு லீடர், அவ்வளவுதான். நடத்துகிற ஒரு மெய்ப்பன், அவ்வளவுதான். இங்க இருக்கிற ஒரு செங்கலோ இந்த இடமோ எனக்கு ஒரு சொந்தமும் கிடையாது. அல்லேலூயா. அதனாலதான் ட்ரஸ்ட் பேர்ல இருக்குது. யாரு இது பேர்ல இருக்கு? ட்ரஸ்ட் பேர்ல. இதுல இருக்கிற ஒரு செங்கல் மேல நான் பெருமை பாராட்ட முடியாது, எனக்குள்ளன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடையது, கர்த்தருடையது. கர்த்தருடையதை நம்ம எப்படி கட்டி காப்பாற்றணும் இல்லையா? சரி, அடுத்த காரியங்களை பார்க்கலாம். இப்போ ஒரு மனதுடனே இந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஒரு மனதுடன், ஒரே மனதுடன், ஒரே சிந்தையோடு. சொல்லுங்க, ஒரு மனதோடும். எழுதி வச்சுக்கோங்க. சபையில ஆண்டவர் விருப்பப்பட்டது ஒரு மனதோடும்
ஒரே சிந்தையோடும் கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவையும் நோக்கத்தையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவ இந்த இடத்துக்கு ஏன் வரீங்க? கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள வருகிறீர்கள். கிறிஸ்து எப்படிப்பட்டவர், நாம் எப்படி மாற வேண்டும் என்பதை குறித்து அழகாக நடத்துவதற்காக ஆண்டவர் என்ன பண்ணாலும் உங்களை எல்லாம் சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். நம்ம சும்மா வந்தோம், 4 பாட்டை பாடணும், நல்ல செய்தியை கேட்டோம், அப்படி ஒரு நேரம் தூங்கணும், கிளம்பிடும், அப்படிலாம் இருக்கக்கூடாது. சபைக்குள்ள வந்தா என்ன செய்யணும் சொல்லுங்க? வசனத்தை கேட்டு கர்த்தரையை பற்றி அறிகிற அறிவுல வளரணும். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை பற்றி சொல்லிக் கொடுக்கிறதே இல்ல, ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுக்கிறதே இல்ல. சபையில ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த சபையினுடைய ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு, அவரே கிறிஸ்துவே சபையின் தலையாக இருக்கிறார். சொல்லுங்க, கிறிஸ்துவின் தலை யாரு? மன்னித்துக் கொள்ளுங்க, சபையின் தலை யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து தான் சபையின் தலை. இங்க யாரும் தலையெல்லாம் ஆட்ட முடியாது. இன்னைக்கு சபைக்குள்ள பாருங்க, மனுஷன் எத்தனை பேர் எழும்பி ஆடிட்டு இருக்கான். ஆலயங்களுக்குள்ள பாருங்க, ஒவ்வொருத்தவங்களும் நான் தான் லீடர், நான் தான் போப்பு, நான் தான் இருந்தாலும் சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆடிட்டு இருக்காங்க. சபையினுடைய தலை கிறிஸ்துவே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேற யாரும் எதுவும் பண்ண முடியாது. மனுஷங்கள் எல்லாம் சபைக்குள்ள வந்தா எல்லாரும் ஒரே மாதிரி தான். இங்க இருக்கிற யாரும் நான் பெரிய ஆளுன்னு சொல்லுவீங்களேங்க? நான் கூட சொல்ல முடியாது. கிறிஸ்து தான் பெரியவர். அல்லேலூயா. நீங்க எப்படி தாழ்மையா இந்த இடத்துக்குள்ள பயபக்தியோடு வருகிறீர்களோ அதே போல நானும் பயபக்தியா தான் வந்தா. அல்லேலூயா. அப்ப எல்லாரும் ஒரே மாதிரியாக இங்க இப்போ சைமன் ஆராதனை நடத்தினால சைமன் பெரிய ஆள் கிடையாது. சைமன் செய்தி கொடுக்கறதுனால சைமன் பெரிய ஆள் கிடையாது. கிதியோனுக்கு வந்து நின்று பைபிள் ஸ்டடி எடுக்கிறான், அவன் பெரிய ஆள் கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரே சிந்தனை இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஒரே கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கிற ஒரே சிந்தனை. அதே போல கர்த்தருக்குள்ள நான் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ள அறிவை அறிந்து கொள்ள வேண்டும். பக்கத்துல சொல்லிக் கொடுங்க, நீங்க கர்த்தரை பத்தி அறிந்து கொள்ளணும். அதுதான் முக்கியம். ஆமா, அதுதான் முக்கியம். சபைக்கு வர்றது என்ன தெரியுமா? 2வது விசுவாசத்தை கொஞ்சம் கற்றுக் கொடுக்கிறோம், அவ்வளவுதான். ஃபெய்த்தை பத்தி கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கிறோம். எப்படி விசுவாசமா இருந்தார்கள், சபையில ஜனங்கள் எப்படி எல்லாம் இருந்தாங்க, விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறோம். விசுவாசமா ஜெபம் பண்ண நடக்கும்னு சொல்றோம். விசுவாசமா இரு, கர்த்தர் எல்லாம் கைக்கூடி வர பண்ணுவார் சொல்றோம். விசுவாசமா இருக்க சொல்லி காரியங்கள் எல்லாம் வாய்க்கணும்னு சொல்றோம். இதை பத்தி நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம், அவ்வளவுதான். சரியா? கருத்து கவனிங்க. சபையில முதல்ல சொல்லிக் கொடுக்கிறது ஃபெய்த் அண்ட் பிராக்டிஸ். சொல்லுங்க, ஆண்டவரை பற்றிய விசுவாசமும் அதனுடைய செயல்பாடுகளை தான் நம்ம பார்க்கிறோம். சபையில முதல் பாயிண்ட் எழுதிக்கணும். சபையில் விசுவாசத்தை பயிற்சிக்கிற இடமாகவும் சபை காணப்படுகிறது. கிளாஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, சாரி. 2வது, கடவுள் ஒருவரே. சொல்லுங்க, கடவுள். God is one. கடவுள் ஒருவரே. அதுல ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இதை குறித்து சபையில போதிப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தபடியா எதை போதிப்பாங்க அப்படின்னா, நமக்கு கிடைத்திருக்கிற ரட்சிப்பு விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. இங்க இருக்கிற எல்லாருக்குள்ள இங்க வந்து யார் கூட்டிட்டு இருந்தான்னு கேட்டது எப்படின்னா, எனக்குள்ள கர்த்தரை பற்றுகிற விசுவாசம் இருந்ததுனால இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். நீ எப்படி உட்கார்ந்து இருக்கிற? ஏசப்பா மேல நம்பிக்கை இருக்கா, விசுவாசம் இருக்கா உனக்கு? ஆமா, அதனாலதான் உள்ள உட்கார்ந்து இருக்கிறான். இங்க யாரெல்லாம் ஏசப்பா மேல நம்பிக்கை இல்லையோ இந்த இடத்துல தொடர்ந்து பயணிக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? இந்த இடத்துல ஏசு கிறிஸ்துக்கு மேல நம்பிக்கை இல்லைன்னா அதான் வசனம் இருக்கு, பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலே சொல்லுங்க நிலைத்திருப்பதில்லை. சொல்ல சத்தமா சொல்லுங்க, பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலே நிலைத்திருக்க முடியாது. கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்களாலதான் தொடர்ந்தே பயணிக்க முடியும். அல்லேலூயா. சரி, அது ஒரு பாயிண்ட். சரியா? விசுவாசத்தினாலே கிருபை கொண்டு ரட்சிக்கப்பட்டாங்க. 2வது, டிசைபிள்ஷிப், அதாவது சீஷத்துவம். அடுத்தபடியா ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப். சொல்லுங்க, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நல்லா நேசிக்கணும். ஒவ்வொருவரும் தன்னை போல பிரின்ஸ் ஒன்ன நேசிக்கிறது போல நிக்சனை தாமஸை நேசிக்கணும். தாமஸ் அதே போல யாரை நேசிக்கணும்? அந்த குட் ஃபெலோஷிப். அந்த ஃபெலோஷிப்பை உருவாக்குகிற கர்த்தர் அதுதான் விரும்பினார். சபைக்குள்ள எல்லாருக்கும் வேற்றுமைகள் இருக்கக்கூடாது என்பதற்காக ஆலயத்துல இருந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு? பிரதான ஆசாரியனுடைய வார்த்தை கேட்டு இருக்கிறவங்களா ஒரு குரூப், அதுக்கு எதிர்த்து இருக்கிறவங்களா ஒரு குரூப். குரூப்பிசம் சபையில இருக்கக்கூடாது. யாரு குரூப்பிசம்? இப்ப யாரு இருக்கா? 2 பேர் இருக்காங்க. யாரு? ரொமேனியா ஒரு குரூப், கிருஷ்ணவேணி ஒரு குரூப். வா, என் கூட சேரலாம், இங்க வா, உன் கூட அப்படி எல்லாம் குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குரூப்பிசம் கண்டிப்பா சபையில என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நல்ல குட் ஃபெலோஷிப் இருக்கணும். நல்ல ஃபெலோஷிப் என்ன சொல்லடா? நல்ல ஐக்கியம், நல்ல மனங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறது சபையில இருக்க வேண்டும். சரி, இதற்காக தான் கர்த்தர் சபையை உருவாக்கினார். அடுத்தபடியாக பிலீவின் ஆண்டவருடைய 2ஆம் வருகையை விசுவாசிக்கிறவர்களாக காணப்படும். பக்கத்துல கேளுங்க, ஆண்டவருடைய வருகையை விசுவாசிக்கிறீங்களா? உண்மையா சொல்லுங்க. நான் சொல்றது அப்படி சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. இயேசு வருகிறாருங்கிற நம்புறீங்களா? சிலருக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேளுங்க. இல்ல, இருக்காது. நிறைய பேர் ஏதோ போற போக்குல வாழ்க்கை, போற போக்குல போட்டோம், நடக்கிற போக்குல நடக்கன்னு பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி.
இயேசு கிறிஸ்து 2வது வருகை விசுவாசிக்கணும். இதான் சபையில சொல்லிக் கொடுக்கிறேன். சரி, இப்போ நாம் எதை அதிகமாக முதலாவது கற்றுக் கொடுக்கிறோம் பாத்தீங்கன்னா, முதலாவது ஞானஸ்தானத்தையும் கம்யூனியன் சொல்லப்படக்கூடிய அந்த திருவிருந்து ஆராதனையும். சொல்லுங்க, திருவிருந்து. அதுக்கு பேர் என்ன? திருவிருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு கனமுள்ள விருந்து. மற்ற இடத்துல சாப்பிடுறது மாதிரி இந்த இடத்துல சாப்பிடக்கூடாது. இந்த திருவிருந்து என்பது ஒரு நல்ல பரிசுத்தமாய் ஒரே கிறிஸ்து, சொல்லுங்க, ஒரே அப்பத்தையும் விட்டு எல்லாரும் சாப்பிடுறது போல, சொல்லுங்க, எல்லாரும் சாப்பிடுறது போல நம்ம இயேசு கிறிஸ்துல ஒரே மனதா இருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரத்தில நாம் எல்லாரும் அவயங்களா இருக்கிறோம். ஆமா, இப்ப சொல்லுங்க, ஒரு கைக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா, நல்ல கஷ்டப்பட்டு சொல்லி இந்த கை சந்தோஷப்படுமா? இந்த கஷ்டத்தை ஆற்றும். அல்லேலூயா. இந்த காலு சொல் பேச்சே கேட்கல, மோன உனக்கு தேவைதான் சொல்லி இந்த கால் இருக்குமா? இந்த காலுக்கு பேலன்ஸ் கொடுக்காம இந்த கால் என்ன பண்ணும்? எல்லா பேலன்ஸையும் தாங்கிட்டு நடக்கிறதற்கு உதவி செய்கிறதே. அதே போல சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். பார்க்க கூடாது, கோமதி தானே கஷ்டப்படுற, நமக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு போக கூடாது. அல்லேலூயா. கஷ்டத்தில் உதவி செய்கிறவர்களாய் காணப்படணும். சரியா? அதுதான் வந்து கம்யூனியன். அதாவது நம்ம அதை தான் கற்றுக்கொள்கிறோம். 2வது, நம்ம என்ன பண்றோம்? நல்ல பாடல்களை அழகா பாடுறோம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க. ஒருத்தருக்குமே பாட்டு பிடிக்காதா? எபினேசரே, ஏலியரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, அக்கினியில் நடந்து வந்தோம், பின்மாரியின் அபிஷேகம், என் கூடவே இரும், யாக்கோபு போல போராடுவேன், கலங்காதே கலங்காதே. சொல்லுங்க, சும்மா உன் பாட்டு சொல்ற பாட்டு. இரத்த கோட்டைக்குள்ளே ராஜா நீ செய்த நன்மைகள். பின்னாடி சொல்லுங்க, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், தாய் உருவாகும் முன்னே. நெத்தானியல் சாங். ஆமா, நம்பிக்கொண்டேன், இதுவரை நடத்தி, இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாட்டு பிடிக்குது இல்லையா? இங்க யார்ட்டையும் கேட்கல, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பாட்டு பிடிக்கும். அந்த பாட்டை பாடினா மன உருக்கத்தோட ஆண்டவர் என்ன பண்ணுகிறோம்? ஆராதி. சபையிலே ஆராதிப்பதற்கு பயிற்சி தான் அளிக்கப்படுது. சொல்லுங்க, சபையில ஆராதிப்பதற்கு சாங் பாடுறதுக்கு பிராக்டிஸ் எடுக்கிறோம். ஏன் தெரியுமா? மேல போனதுக்கு அப்புறமா ஆண்டவரை ஆராதிக்க தான் போகிறோம். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க போறோம். நம்ம அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. 2வது, சங்கீதங்களை வாசிக்கிறோம் பாத்தீங்களா? அது எல்லாம் மேல இருக்கும். எங்க இருக்கும்? பரலோகத்துல இருக்கும். சரியா? அடுத்தால 2வது, நான் செய்யற ஒரு காரியம், நிறைய டீச்சிங், நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு சபையை குறித்து சொல்லித்தரேன், ஏசப்பை பத்தி சொல்லி தந்திருக்கிறேன், அவருடைய அற்புதங்களை பத்தி சொல்லி தந்திருக்கிறேன், அதிசயங்களை பத்தி சொல்லி தந்திருக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு நிறைய இன்னும் எக்கச்சக்கமான பஸ்காவை பத்தி சொல்லி கொடுத்திருக்கிறேன், திருவிருந்தை பத்தி சொல்லி கொடுத்திருக்கிறேன், சிலுவையை பத்தி சொல்லி கொடுத்திருக்கிறேன். எவ்வளவோ காரியங்களை இத்தனை வருஷமா டீச் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில், அப்போ டீச்சிங் அண்ட் பிரீச்சிங் தான் சபையில நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப சபையில இவ்வளவு காரியங்கள் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சபைக்கு சொல்லி போயிருக்கிறார். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, தி கிரேட் கமிஷன். சொல்லுங்க, தி கிரேட் கமிஷன். இது என்ன பாஸ்டர் புதுசா சொல்றீங்க அப்படின்னா, தி கிரேட் கமிஷன் தமிழ்ல என்னது சொல்றீங்களா? யோசிச்சு சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்தார். என்ன காரியம் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு சுவிசேஷத்தை எல்லா இடத்துக்கும் சொல்லுங்க. யூதாவில் மாத்திரமல்ல, சமாரியாவில் மாத்திரமல்ல, உலகம் எங்கும் ஆண்டவரை இயேசுவை குறித்து சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையை கொடுத்தார். இன்னைக்கு உண்மையா பிரதான கட்டளை, தி கிரேட் கமிஷன் அப்படின்னா பிரதான கட்டளை. இயேசு கிறிஸ்து சபையில விரும்புகிற ஒரே ஒரு காரியம், பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஆண்டவரை பத்தி மத்தவங்களுக்கு சொல்லணும். அதான் காஸ்பல் ஸ்ப்ரெட்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரெட் இல்ல, ஸ்ப்ரெட். ஆமா, அல்ல, காஸ்பலை பத்தி நம்ம அழகா சொல்லணும். இங்க உண்மையா சொல்லுங்க, நான் ஒருத்தருக்கு ஆகிலும் ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும், இங்க இருக்கிற எல்லாருமே சொல்லிருக்கீங்க. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, யாருக்கும் கை தூக்க மாட்டீங்களோ? சரி, பரவாயில்ல. ஒருத்தருக்கு ஆகிலும் ஆண்டவரை பத்தி சொல்லிடணுங்க. அந்த ஆண்டவர் அந்த வார்த்தையை அப்படி சொல்லணும். இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் என்பதை குறித்து சொல்லிடணும். 2வது, சரி, பவுல் பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தபடியாக சபையிலே என்னென்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, தேவையான சத்தியம் வருது. சொல்லுங்க, தேவையான. நீங்க வீட்டுல ஒரு சில காரியத்துல குழம்புவீங்க அப்படின்னா, அந்த நேரத்துல சபையில சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை அந்த வாரத்துக்கு ஏற்றது போல உங்க குடும்பத்துல நீங்க குழம்புகிற காரியத்தை சரி செய்கிறதா இருந்திருக்கா இல்லையா? எத்தனையோ நாட்கள் அந்த ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்து உங்களை அழகா நடத்திருப்பார். அதான் தேவையான சத்தியங்களை கற்று தருகிறார். 2வது, நல்ல வழி நடத்துதல் கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறதுன்னு சொல்லுங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சத்தியம், நல்ல சத்தியம். எதுன்னு தெரியாது நிறைய பேருக்கு. நான் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கறத குறித்த தெளிவான சத்தியம். அடுத்தால வழி நடத்துதல், எப்படி செய்ய வேண்டும்,
இப்போ ஒரு நல்ல தெளிவா தெரியாத ஒரு டிஷ் பேர் சொல்லுங்க, யாருக்குமே தெரியாத ஒரு டிஷ். பிரான்சிஸ் சொல்லுங்க, ஏதாவது இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாத ஒரு டிஷ் சொல்லுங்க. ஸ்பெக்கடியா? எனக்கே தெரியாது. ஸ்பெக்கடி அப்படிங்கிற ஒரு டிஷ் இருக்கு, செஞ்சிருவீங்களா? அப்போ அதை எப்படியெல்லாம் செய்யணுங்கிற வழிமுறைகளை, சில காரியங்கள் இப்படி செஞ்சாதான் சரியா இருக்கும். இந்த ஸ்பெகடி அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த டிஷ்ஷை அழகா ஸ்பெகடி மாதிரி கொண்டு வந்து செஞ்சா, நல்ல அழகா வழிமுறையை பின்பற்றினா ஸ்பெகடி மாதிரி இருக்கும், இல்லைன்னா இட்லி மாதிரி ஆயிரும். என்ன மாதிரி ஆயிரும்? இட்லி மாதிரி ஆயிரும். அதுதான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். எது எதை எப்படி செய்யணுங்கிற வழி நடத்துதல் இந்த சபையில தான் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எப்படி இந்த சபையில சொல்லப்படுகிறது? டீச்சிங் அண்ட் பிரீச்சிங் எப்படிப்பட்ட காரியம் இருக்கிறதுனா, உங்களையும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர், என்னை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை அழகா சிங் பண்ணுவாரு. போன வாரத்துல இந்த காரியத்துல நீ கஷ்டப்பட்டதானு கேட்டா அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு முந்தின வாரத்துல யார்கிட்ட ஒருத்தவங்க கேட்டேன், நீ யாரோ 2-3 தூங்காம அந்த இடத்துல நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டவங்க இருக்காங்கன்னு சொன்ன உடனே 2-3 கை தூக்குறாங்க. அப்போ அந்த பரிசுத்த ஆவியான ஒன்னொன்னு என்ன பண்றாரு? சிங் பண்றாரு. சொல்லி ஒன்னொன்னு என்ன பண்றாரு? சிங் பண்ணி காமிக்கிறார். அப்படி அழகாய் அதை பிணைத்து காண்பிக்கிறார். அதுக்கு வேண்டிய சத்திய வார்த்தைகள் வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நினைச்சிருக்கலாம், இந்த சபைக்கு ஏன் போறான், சபைக்கு ஏன் போறோம், சும்மா பாட்டு பாடுறோம், செய்தியை கேட்கிறோம், வரும், அதனால என்ன மாற்றம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி அநேகருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம். உங்களுக்குள்ள இல்ல நினைக்கிறேன், நீங்களும் தெளிவா இருக்கீங்க. சிலருக்குள்ள அப்படி கேட்ட கேள்விகள் என்ன பண்ணலாம் இருக்கலாம். இந்த சபைக்கு வந்தா என்னெல்லாம் மாறுகிறது அப்படின்னு சொல்லி. அப்ப அடுத்தபடியாக வழி நடத்துறது சொல்லியாச்சு. அதுக்கு பக்கத்துல சொல்லுங்க சமாதானம். சும்மா சொல்லுங்க. நீங்க சமாதானம்னு சொன்னா உண்மையாவே உங்களுக்கு இருக்குள்ள சமாதானம் மற்றவங்களுக்கு கிடைக்கும், அவங்க சமாதானம் உங்களுக்கு வந்துடும். அல்லேலூயா. அவங்க சொல்ற சமாதானத்தை பரிமாறணும். சொல்ல சமாதானத்தை என்ன பண்ணணும்? சமாதானத்துக்கு காரணம் யாரு? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு போயிருவீங்க ஈஸியா. சமாதானத்துக்கு காரணம் நீங்க தான் முதல்ல. ஏன்னா இயேசு எனக்குள்ள இருக்கிறார். நான் இப்போ 2 பேருக்குள்ள சண்டை, இப்போ எனக்கும் சைமனுக்கு சண்டை அப்படின்னா சமாதானம் முதல்ல வந்துடணும். முதல்ல இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிறதுனால என்ன வந்துடணும்? அது வந்துடணும். சண்டை வர்றது இயல்பு, சமாதானம் வர்றது கட்டாயம். அல்லேலூயா. சண்டை வர்றது இயல்பு. இயல்பை மாற்ற முடியுமா? இயல்பை மாற்ற முடியுமா? நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்ல முடியுமா? நீ பிடிச்ச முயலுக்கெல்லாம் எத்தனை கால் தான் இருக்கும்? 4 கால் தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம சில நேரத்துல சில இயல்புகளை மாற்ற முடியாது. பிரச்சனை குடும்பத்துல வரதான் செய்யும். வீட்டுக்கு வீடு வாசப்படி பிரச்சனை, சண்டை, கோபம் எல்லாம் வரதான் செய்யும். ஆனா அந்த இயல்பாய் நடக்கிற காரியங்கள்ல சமாதானமாய் மாறிவிட வேண்டும். தொடர்ந்து இருக்கக்கூடாது. ஒரு பல்வலியை வச்சுக்கிட்டே இருப்பீங்களா நீங்க? ஏன் வலிக்கும்ல, வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு சைடாக மருந்து எப்படி எடுத்துக்கிட்டே நம்ம இருப்போம். பல்வலி முடிஞ்சு எரிஞ்சிட வேண்டியதான். அந்த அதான் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற வழி அதுதான். அதனால எந்த இடத்துல நமக்கு பொருந்தாமல் இருக்கிறதோ நம்ம அழகாய் பொருந்திடணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சண்டையில அப்படியே ஐக்கியமா மாறிடும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். சரி, அடுத்தபடியாக சந்தோஷம். பக்கத்துல சந்தோஷம். சந்தோஷத்தை கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். ஆமா, சந்தோஷத்தை துக்கமா சொல்ற ஆட்கள் நம்ம ஆட்கள் தான். சந்தோஷமா இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? உனக்கு பிரச்சனை இல்லை, பண்ணி எப்பவுமே சந்தோஷமா தானே இருக்க. அவனுக்கு கவலையே இல்லை, தெரியுமா? அவங்களுக்கு எதை குறித்து கவலை இல்லை, என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கும். ஆனா அவன் சந்தோஷத்தை யாருக்காக இழக்க மாட்டான். அதான் ஆண்டவர் சொல்ற, சிறு பிள்ளைகளை போல மாறிடுங்கன்னு. சிறு பிள்ளைங்க இருக்கிறதுல சந்தோஷப்பட்டுக்கும், இருக்கிறதுல என்ன பண்ணிக்கும்? சந்தோஷப்பட்டுக்கும். நமக்கு தான் அது இருந்தாதான் சந்தோஷம், இது இருந்தாதான் சந்தோஷம் நினைப்போம் நம்ம. ஆனா சிறு பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. எது இருந்தாலும் அவன் எதுவும் ஸ்நாக்ஸ் கிடைக்கலன்னா புளியங்காவை பறிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு எதுவும் கிடைக்கலன்னா மாங்காவை பறிச்சான், யார் மாங்கான்னு தெரியாது, யார் வீட்டு மாங்கான்னு தெரியாது, ஆனால் சாப்பிட்டு சந்தோஷமா போயிட்டு தான் இருவான் இல்லையா? சிறு பிள்ளைகளை போல அந்த சந்தோஷம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல். இது எல்லாருக்குள்ள அவசியம். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் எல்லாருக்கும் வேணும். உங்களை நடத்துகிறதுக்கு நிறைய பேர் வாலண்டரியா வருவாங்க. வாலண்டரியா என்ன பண்ணுவாங்க? டேனியலனே நீங்க இப்படி செஞ்சு பாருங்க, அப்படி செஞ்சு பாருங்கன்னு ஈஸியா ஆலோசனை கிடைக்கும். அதுல எது சரியானது என்பதை பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் சொல்லி தர முடியும். அல்லேலூயா. சில பயங்கள் இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார், தைரியமா முன்னேறிப்போ நான் கூட இருக்கிறேன்னு சொல்லுவார். அந்த பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல் வேணும். இப்போ அந்த பரிசுத்த ஆவியை அங்க இருக்கும்போது, இப்போ கிதியோன் ஒரு காரியம் செய்ய போறான் அப்படின்னா, கிதியோன் முன்னாடி செய்யறதுக்கு முன்னாடி வந்து கேட்கிறான், இதை செய்யலாமா? இருடா நான் ஜோம் பண்ணிட்டு சொல்றேன், இருடா நான் ஜோம் பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னா, ஜோம் பண்ணிட்டு செய்யும் சொன்னா அங்க பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்தல் இருக்கும், அங்க காரியத்தை வாக்கிய பண்ணுவார். அல்லேலூயா. சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டியது, சபையில நீங்கள் கவனிங்க, பக்கத்துல எல்லாம் சொல்லுங்க, நீங்க செய்ய வேண்டியது ஆவியில வளரணும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க,
ஆவியில வளரணும். பாரு எழுதிட்டு இருக்காங்க, பரவாயில்ல. ஆவியில வளரணும்னு சொல்லுவோம் தங்கச்சிய. ஆமா, என்ன ஆவியில வளரணும்னா என்னது திடீர்னு சொல்றாரு பாஸ்டர்? ஆவியில எப்படி வளர முடியும்? நம்ம நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கா? ஆவியில வளர்றதுன்னு சொல்றாங்கல்ல, அதுல என்னது? உண்மையா சொல்லுங்க, எனக்கு அதை பத்தி தெரியலன்னு சொல்லுங்க, கை தூக்குங்க. ஆவியில வளர்றதுன்னா என்னதுன்னு? ஒரு ஆவிக்கு பதிலா 4 ஆவியை பிடிச்சு வைக்கிறதா? அந்த ஆவியில இல்ல. ஆவி இல்லாம தெரியுது, அப்ப பரவாயில்ல. ஆவியில் வளருவது என்றால் நமக்குள்ளான மனுஷனுடைய குணங்கள் அழகாய் மாறுவதும் ஆவியில வளருவது. சொல்லுங்க, உள்ளான மனுஷன் நமக்கிட்ட மோசமான குணங்கள் இருக்கும், அதெல்லாம் கலைந்து போட்டுட்டு நல்ல குணங்கள் என்னுடைய இருதயத்தில் வருகிறது தான் ஆவியில் வளருகிறதுன்னு அர்த்தம். அதுதான் குணங்கள் மாற வேண்டும். சரி, இப்போ நீங்க நினைக்கலாம், சபையில உங்களுக்கு என்ன சொல்லி தரோம்? எல்லாருக்கும் ஒரே செய்தி போதும். எல்லாருக்கும் என்ன போகுது? ஒரே. இப்போ வெளியில மழை பெய்யுது, தாமஸ் எங்கேயும் போக கூடாதுங்க, வா. இல்ல, நீ செருப்பு போட்டியே, அதனாலதான் பார்த்தேன். யாருக்கும் செருப்பை பார்த்துட்டு அழகா இருக்குன்னு போட்டு பாத்தியா? சரி சரி, கவனிங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? மழை. மழை எல்லா இடத்துலயும் பெய்யுது. அந்த சும்மா அந்த பக்கம் பாருங்கண்ணே, அந்த பக்கத்துல மழை பெஞ்சுது, ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருச்சு? தானா வளர்ந்ததா இல்லையா? போய் கிட்ட ஒவ்வொரு புல்லு கிட்ட போயிட்டு வளருன்னு சொன்னோமா நம்ம? மழை பெஞ்சுது, அதனுடைய தண்ணியை எடுத்துக்கிட்டு அது எந்த விதையில இருந்து அழகா அது வளர ஆரம்பிச்சது போல சபையில் பேசப்படுகிற வார்த்தைகள் எல்லாருக்கும் பேசப்படும். ஆவியில வளரணும் அப்படின்னா நீங்க அதை எடுத்துக்கொண்டு நீங்களா வளரணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. பாஸ்டர் வந்துட்டு நீ வளரு வளரு வளருன்னு சொல்லிட்டு என்ன ஆகும்? இவருக்கு வேற வேலை இல்லையே, எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்காரு, டென்ஷன் தான் வரும் உங்களுக்கு. நீங்களாக அந்த இதை எடுத்துக்கொண்டு நீங்களாக வளரணும். ஆவியில வளர்றதுக்கு மட்டும் சப்போர்ட் சில சப்போர்ட்ஸா இருக்கும், மற்றபடி நீங்க தான் வளர்ந்தாகணும். உங்களுடைய குணங்களை யார் மாத்தணும் சொல்லுங்க? நீங்க நினைச்சாதான் உங்க குணத்தை மாற்ற முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நினைச்சாதான் உங்க குணத்தை மாற்ற முடியும். இந்த நாய் வாழை நிமித்த முடியுமா கதை தெரியுமா உங்களுக்கு? நாய் வாழை அதே மாதிரி நான் மாறவே மாட்டேன்னு சொல்லி இருப்பாங்க. நீங்க மாறலன்னா கர்த்தர் மாற வைப்பாரு. அல்லேலூயா. மாறும், சொல்லு, மாறும். மாறுறதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். சின்ன சின்ன தண்டனை கருத்து கர்த்தர் மாற்றுவார். சரி, வளராத நபர்கள் உண்டு. ஆவியில வளராத அவங்களை பார்த்தா அழகா கண்டுபிடிச்சிடலாம். அவங்கள பார்த்தா என்ன பண்ணிடலாம்? அழகா அவங்ககிட்ட முன்னாடி இருந்த குணத்துக்கும் இப்ப இருக்கிற குணத்துக்கு வித்தியாசத்தை அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். இவங்க ஆவியில என்ன பண்ணல, சரியாக வளரல அப்படின்னு நினைப்பேன். சிலர் ஏமாத்துவாங்க. சிலர் என்ன பண்ண, வளர்ந்தது போல ஏமாத்துவாங்க. கிட்டவே பார்த்தாதான் வளராம இருக்கிறது தெரியும். வளராம இருக்கிறது அப்படி தெரியும், அழகா தெரியும். பார்த்தா நம்மளை பார்த்தா நல்ல வளர்ந்தவங்க மாதிரியே காமிச்சுக்குவாங்க. ஆனா உள்ளவே பார்த்தாச்சுன்னா எது இருக்காது, வளர்ந்ததே இருக்காது. அந்த மாதிரிப்பட்ட நபர்கள்லாம் இருப்பாங்க. சரி, இதனால சபைக்குள்ள எதையுமே மறைக்க முடியாது. ஆண்டவர் வந்து அழகா காமிச்சு கொடுத்துருவார். சரியா? அதனால ஆவியில வளருவதற்கு நம்ம வேண்டிய வளத்தை நாம் எடுத்துக்கொள்ளணும். என்ன எடுத்துக்கொள்ளணும்? வளத்தை எடுத்துக்கொள்ளணும். அடுத்தால நீங்க சபைக்குள்ள இருக்கிறபடினால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் சாபம் எல்லாம் மாறும். பக்கத்துல சொல்லுங்க, பாவம் சாபம் எல்லாம் மாறும். ஆமா, பாவம் சாபத்தை எல்லாம் மாற்றுகிற ஆண்டவர் இந்த சபையில உலாவி கொண்டிருக்கிறார். பக்கத்துல அற்புதம் நடக்க போகுது. யாரும் சொல்ல, பக்கத்துல சொல்லவே வேண்டாம், அற்புதம் வேண்டாம், உனக்கு அற்புதம் வேண்டாம், சொல்ல அற்புதம் நடக்க போகுது. கொஞ்சம் முகத்தை பார்த்துதான் சொல்லுங்களேன். ஆமா, அற்புதம் நடக்கும். சபையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவரா இருக்கிறார். எப்படி அற்புதம் நடக்கும்? அவரை நம்புகிறபடினாலே, விசுவாசிக்கிறபடினாலே உங்களுக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக உண்மையாய் நேசிக்கிற குணம் உண்டாகும். சொல்லுங்க, எப்படிப்பட்ட குணம் உண்டாகும்? அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்திருக்கிறேன். அந்த உண்மையாய் நேசிக்கிற குணம் வந்து முன்னாடி அந்த இருக்காது. ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா உண்மையா நேசிக்கிற குணம் வந்துடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் மற்றவங்களுக்கு உண்மையா இருக்க வேண்டும், கடவுளுக்கு உண்மையா இருக்கணுங்கிற எண்ணம் தானாகவே வந்துடும் ஒரு மனுஷனுக்குள்ள. அல்லேலூயா. இந்த கேரக்டர் தான் மிக முக்கியமான ஒரு கேரக்டர். இது எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வருகிறதோ அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை அழகாக மாறும். சொல்லுங்க, உண்மையாவே நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், உண்மையாய் நேசிக்கிற குணம் வந்த உடனே அந்த குடும்பம் அழகா மாறும், அந்த சூழ்நிலைகள் அழகாய் மாறும், எல்லாவற்றையும் கர்த்தர் அழகா மாற்றிடுவார். அல்லேலூயா. அவ சபை ஒன்றும் தானா உருவாகல. சபை ஒன்றும் இந்த இடத்துல இந்த சபை உருவாவதற்கு ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நீங்க சாதாரணமா சும்மா கூடி வரவில்லை. இதெல்லாம் வர செய்தது, தீர்மானித்தது எல்லாம் கர்த்தரா இருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உங்களை போலதான் நானும். நீங்க எப்படி இங்க வந்து சேர்ந்தேன்னு நினைக்கிறீங்கல்ல, அதே போல நானும் எப்படி இங்க வந்து சேர்ந்தேன்னு எனக்கே தெரியாது. ஆண்டவர் அப்படியே கொண்டு போய் அப்படியே ரவுண்ட் அடிச்சு
கொண்டுங்க கொண்டு உட்கார வச்சிட்டாரு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியாது இது எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியாது. இன்னைக்கும் ஆச்சரியமா இருக்கு. வந்துதான் முன்னாடி போட்டு வச்சுட்டாரு பிளான், ப்ரீ பிளான்டு. ஆண்டவர் ப்ரீ பிளானா வச்சுட்டாரு சில காரியத்தை. அல்லேலூயா. பாருங்க, நீ எங்க நினைச்சாலும் போக முடியாது. இந்த சபையில கர்த்தர் உங்களை கொண்டு வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஆமா, மறந்துடவே கூடாது. ஆமா, கர்த்தர் செய்த நன்மையை மறந்துடக்கூடாது. நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம கூட எப்பவுமே மறந்துடக்கூடாது. கர்த்தர் நம்மளை கொண்டு வந்த பாதைகளை எப்போது நினைச்சு பார்க்கணும். அல்லேலூயா. நான் செய்தியை சீக்கிரமா முடிக்கணும்னு நினைச்சேன். நான் உங்களை சீக்கிரமா அனுப்பணும்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சபையினுடைய நோக்கம் அதுதான், உங்களை அழகா மாற்றணும், உங்க வாழ்க்கையை அழகா மாற்றணும். ஆமா, அதுதான் உங்க வாழ்க்கையெல்லாம் அழகா மாறணும்னு கர்த்தருக்கு ஆசை. படிக்காத ஒரு பையன்ட்ட வாடா உட்கார்ற, தலையில கை வச்சு ஜோமணி இந்த மாதிரி அடிக்கிற பையனை கூப்பிட்டு வந்து ஜோமணி குடும்பத்துல அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. எல்லாருக்கும் நல்ல ஆலோசனை சொல்லப்படுது. யாருக்காவது கெட்ட ஆலோசனை வருதா? யாருக்கு கெட்ட ஆலோசனை இருக்குன்னு சொல்லவா? கீழ்ப்படியாதவங்களுக்கு பாஸ்டர் சொல்றதெல்லாம் சரியில்லைன்னு தோணும். நான் மாற மாட்டேன், இப்படிதான் இருப்பேன், பாஸ்டர் சொன்னா பாஸ்டர் வேணா மாத்தி கேட்டோம் அப்படின்னு சொல்றவங்க தான் எப்படி இருப்பாங்க? மாறாம இருப்பாங்க. அந்த ஆலோசனை வித்தியாசமா இருக்கும். ஆனா எல்லாரும் மாறணும், எல்லாருடைய வாழ்க்கையும் மாறும். ராமன் சொல்லுங்க. எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றுவதுதான் அந்த சபையினுடைய வேலையாக இருக்கிறது. அப்ப சபைக்கு வருவது நல்லதா கெட்டதா? அதனாலதான் அந்த சபை கூடி வருகிறது ரொம்ப நல்லது. ஒரே வார்த்தை கிடைக்கும், ஒரே வார்த்தையில நல்ல பலனாய் மாறிடலாம். அந்த ஒரு வார்த்தையை வச்சு ஆண்டவர் உங்களை அழகா நடத்த முடியும். இன்னைக்கு போவீங்க, சபைக்கு போனேன், இந்த வார்த்தையெல்லாம் சொன்னாரு, என் வாழ்க்கையில இருக்கிற குணங்கள்ல எது மாறணும், நான் என்ன காரியம் செய்யணும்? சண்டைக்காரன் வந்தா கூட என்ன பண்ணணும்? பேசணும். சொல்லு, எத்தனை நாளும் கக்காட்ட பேசாம இருந்திருக்க நீ? நான் சொல்லவா? கிளியர் மைண்ட், கிளியரா சொல்றேன். சபையை கர்த்தர் சமாதானத்தின் கட்டுகளால இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடி பார்த்திருக்கேன், ஆர்சி சர்ச்சில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் சுத்தி சொல்லுவாங்க, அதாவது நான் சண்டை போட்டிருந்தாலும் மன்னிச்சிரு. இன்னும் சில சபைகளில் பார்த்திருக்கிறேன், கால்களை கழுவுவாங்க. என்ன பண்ணுவாங்க? இப்போ வருகிற 20ஆம் தேதி நடக்கிற ஒரு மீட்டிங்க்கு சென்னைக்கு போறேன். அங்கே என் ஃப்ரெண்டுடைய சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஒரு நாள் ஃபுல்லா. அடுத்த நாள் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடியும் போது அங்க இருக்கிற ரெண்டு பேரா ஜோடியா வெளியே போயிடணும். வெளியே போய் உட்காந்துருந்து ஒருத்தர் சேர்ல உட்காந்துக்குவாங்க, காலை வச்சுக்குவாங்க, இன்னொருத்தர் கால்களில் தண்ணியை ஊற்றி கழுவிட்டு அதை துணியை வச்சு என்ன பண்ணுவாங்க? தொடச்சி எடுப்பாங்க. இதெல்லாம் சபையில தாழ்மையின் அடையாளத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. நான் கூட முன்னாடி இதெல்லாம் செய்யணுமா, அதெல்லாம் பழைய காலத்தில் நடந்தது, இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்ச நாட்கள்லாம் உண்டு. ஆனா அதுல பயந்துடாதீங்க, உடனே நான் அதெல்லாம் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட மாட்டேன் சர்ச்சில். நீங்க அதை யோசிக்காதீங்க. அது நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையினுடைய உயர்வுகளை பார்த்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையினுடைய உயர்வுகளை பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட உயர்வு, அப்படிப்பட்ட உண்மையா சொல்ல போனா இயேசு கிறிஸ்து அப்படி செஞ்சு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தாருன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமையில இருந்தாங்க. ஏசப்பா எப்போ பரமேறி போவார்? ஆண்டவரே, நான் வலது பக்கத்துல இருப்பானா, அவன் வலது பக்கத்துல இருப்பானா? ரெண்டு பேரும் இவங்கதான் சீசர்கள் வச்சுக்கோங்க. கூட்டிட்டே சுத்துறேன், எங்க போனாலும் என்ன பண்றேன்? 2 பேரையும் கூட்டிட்டே சுத்துறேன், 2 பேருக்கும் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், எல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறேன். இப்போ நான் சொல்றேன், எப்பா நான் இப்போ கிளம்ப போறேன், அவ்வளவுதான், இனிமேல் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லும் போது, இப்போ ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கிறான், பாஸ்டர் நான் தான் உங்க ரைட் ஹேண்டா இல்ல தாமஸ் உங்க ரைட் ஹேண்டா? உங்க வலது பார்சத்தில் இருக்கிறது யாரு? ஏன் வலது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மதிப்பு கூடயா? 2 பேரும் பக்கத்துல தானே இருக்காங்க. இதுதான் மதிப்பு அதிகம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பாக்க பக்கத்துல இருக்கிறது தான் மதிப்பு அதிகம். இயேசுவோடு கூட இருப்பதுதான் மதிப்பு அதிகம். அது வலது பக்கமா இடது பக்கமானலாம் அவசியம் இல்லை. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேருமே அவசியம் தான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை விரும்புகிறார், ஒரே ஒரு காரியம் தான், தாழ்மையின் சிந்தனையோடு ஒரு மனம் பொருந்தி எந்த சமாதானத்தோடு காணப்பட வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைக்காரங்களா இருந்தாலும் போய் சமாதானம் சொல்லிடணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமா, ஏன் ரொம்ப அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருந்தா ஆண்டவரே சரி பண்ணிடுவார் எல்லாத்தையும். ஆமா, எனக்கு நிறைய பேர் நம்மளே சரி பண்ண நினைச்சிட்டு ஏதோ யோசனையில ஓடிட்டு இருக்கிறோம், அதனாலதான் ஒண்ணும் சரியாக மாட்டேது. அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்லுங்க, பக்கத்துல ஒவ்வொருத்தரையும் வச்சிருக்கிறது எல்லாருக்காக தான், எல்லாரையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. சைமன் கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்துல பிரபுனை பார்த்தா 2 பேசிடணும். பிரான்சிஸ் பார்த்தா அப்படி சாதாரணமா பேசுற வார்த்தை அவங்களை பலப்படுத்தும். அல்லேலூயா. ஊழியக்காரர் மட்டும்தான் மற்றவங்களை பலப்படுத்துவாங்கன்னு கிடையாது, நீங்களும் ஒவ்வொருத்தரை பலப்படுத்த முடியும். ஒருத்தர் வேலை இல்லாம இருக்காங்களா, போய் கவலைப்படாத, கர்த்தர் நடத்துவார், பயப்படாதீங்கன்னு சொல்லணும் கையை பிடிச்சு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கை அழகாமா. நாம் சமாதானத்தை உண்டு பண்ண வந்திருக்கிறோம்.
அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. இதுதான் சபை, இதுதான் சபை. ஒருத்தருக்கு மேல வருத்தம் இருந்தாலும் அந்த வருத்தத்தை கிரகிச்சுக்கணும். சொல்லுங்க, வருத்தத்தை கிரகிச்சுக்க அரைச்சி வெளியே தள்ளிடணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுப்பா, இனி உங்க மேல வருத்தமே கிடையாது. அல்லேலூயா. சத்தம் வராமன்னு சொல்லுங்க பாக்க. சரி, கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.